இவ எதுக்கு என்னையும் அழைச்சிட்டு போறா? ஒருவேளை என்ன வச்சே கதிர்கிட்ட சொல்ல வைப்பாளோ? ஐயோ கடவுளே, இவங்களுக்கு நடுவுல என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே. பேசாம மூடிட்டு வேலையே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். கதிர் வேற காத்துட்டு இருக்காரு. என்ன போதோ என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். வெளியே கதிரோ கை கடிகாரத்தை பார்த்தபடி பல்சர் வாகனத்தில் சாய்ந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். லிப்ட் கிரவுண்ட் ஃப்ளோரை வந்தடைந்ததும் ஒரு சில வினாடிகளில் அதன் கதவு திறக்க ரதி ஸ்னேகாவின் கையை பிடித்தபடி வெளியே வந்தாள். வெளியில் நின்று கொண்டிருந்த கதிர் ரதியை பார்த்ததும் கையசைக்க ரதியும் பதிலுக்கு கையசைத்தாள். இருவரும் கதிரின் அருகில் நெருங்கி வர கதிர் ஸ்னேகா மற்றும் ரதி இருவரையும் பார்த்துவிட்டு, ரதி கிளம்பலாமா என்று கேட்டவுடன் ஸ்னேகாவை பார்த்து, ஹாய் ஸ்னேகா, நல்லா இருக்கியா? வோக்கல் எப்படி போகுது என்று கேட்க அவள் தலை குனிந்தபடி வெட்கத்துடன், நல்லா இருக்கேன் கதிர், நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். அதற்கு கதிர், இதுவரைக்கும் நல்லா இல்ல, இதுக்கப்புறம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில.